பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள்ல கிராஸ் கட் சிவன்கண் கூடையில கார்னர் திருப்ப தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த மாதிரி முக்கியமான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்ல வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள்ல ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பேஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பக்கமே வி ஷேப்ல வரும். இதுல மொத்தம் 13 லைன் இருக்கு. சென்டர் லைன்ல இருந்து மேல 6 லைனும் கீழே 6 லைன்ஸும் இருக்கு. இந்த ரெண்டு சைட்லயுமே இந்த வி ஷேப்ல வருது இல்லையா, இந்த ரெண்டு சைட்லயுமே மேல 7 ஒயர்களும் கீழே 7 ஒயர்களும் வருது. இதுல லாஸ்ட் இருக்க 2 ஒயர்களை சேர்த்து தான் கார்னர் டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? இது நார்மலான மெத்தட். இது சிவன்கண்ல நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, சிவன்கண்ல லாஸ்ட் லைன் என்ன நாட் போட்டிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கணும். சிவன்கண்ல ஒரு லைன் சிவன்கண்ணும் ஒரு லைன் நார்மலும் போடுவோம் இல்லையா. இப்ப லாஸ்ட் லைன்ல நான் நார்மல் நாட்ல முடிச்சிருக்கேன். ஸோ அதனால கார்னர்ல போடுற நாட் சிவன்கண் நாட் தான் போடணும். அப்பதான் அடுத்த லைன் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது சிவன்கண் நாட்ல வரும். ஓகேங்களா? அப்ப கார்னர் சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் போடும்போது எப்போதுமே எந்த ஒயரை ஃபோல்டு பண்ணுவோம், ரைட் சைடு ஒயர் தான் ஃபோல்டு பண்ணுவோம். அதனால இதுலயும் அதே மாதிரி இப்ப 7 ஒயர்கள்ல 6th ஒயரையும் 7th ஒயர்லயும் நம்ம நாட் போடணும். அப்போ 6th ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 7th ஒயரை அதுக்கு மேல சுத்தி நாட் போடணும். இந்த இடத்துல நாட் போடும்போது நமக்கு அந்த டிசைன் சரியா வராது. மற்ற இடங்கள்ல எல்லாம் இருக்கிற ஹோல் இந்த இடத்துல கிடைக்காது. இந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல 3 நாட் நமக்கு சேர்ந்து வரும். இந்த மாதிரி தான் கார்னர் டர்ன் பண்ணும். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.